தினேஷ் அழாத. என்னாச்சுடா? கால் வலிக்குதுண்ணா. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கூப்பிட்டேன, நீதான் கவனிக்கல. சாரிடா. உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நான் பயந்துட்டேன் தெரியுமா? சரி வா போலாம். நான் கால் வலிக்குதுண்ணா. அப்படியா? சரி ஆட்டோல போலாமா? காசு அது பாட்டிகிட்ட வாங்கி தரலாம். சரி வா போலாம். ஆட்டோ நிறுத்துங்க. தம்பி எங்கப்பா போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா? பேர் தெரியாது, ஆனா பார்த்தா தெரியும். ரூட் தெரியுமா? ரூட்னா? வழி தெரியுமா? வழி தெரியும், நான் காட்டுறேன். சரி உட்காருங்க போலாம். நேரா போங்க அங்கிள். தம்பி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். நேரா போங்க அங்கிள். இந்த லெஃப்ட்ல போங்க. சரிப்பா. இங்க நிறுத்துங்க அங்கிள். இது இல்ல, நேரா போங்க அங்கிள். அப்படியே ரைட் எடுங்க. இங்க நிறுத்துங்க அங்கிள். இது இல்ல. தம்பி உனக்கு வழி தெரியுமா தெரியாதாப்பா? அது தெரியும், நீங்க போங்க சொல்றேன். என்னப்பா உங்க கூட பெரிய தொந்தரவா போச்சு. இந்த ஹாஸ்பிட்டலா பாருப்பா. இது இல்ல அங்கிள். சரி உட்கார். காசு எவ்வளோப்பா வச்சிருக்க? அது அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே எங்க பாட்டிகிட்ட வாங்கி. சரி இறங்க என்னத்த பண்றது. டே வாடா. ஹாஸ்பிட்டல் இங்கே தான்டா இருக்கு, போங்க. அண்ணா உன்னை எவ்வளோ தூரம்ண்ணா? இதோ பக்கத்துல தான்டா, போயிடலாம்.
சிறுவா அந்த பக்கம் போலாம். பாட்டி பாட்டி, என்னப்பா? இவன் என் தம்பி ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்றான். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விடுறீங்களா? எந்த ஆஸ்பத்திரிப்பா? பேர் தெரியாது, ஆனா பார்த்தா தெரியும். பேர் தெரியலங்கிற, ஆனா எந்த ஆஸ்பத்திரியில விடுறது? பேசாம நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஏப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? அங்க யார் இருக்காங்க? உங்க அம்மாவா? இல்ல, எங்க தாத்தா. உங்க தாத்தாவா? உங்க அப்பா பேர் என்ன? முத்துவேல். முத்துவேல். உங்க அம்மா பேர் என்ன? சுகந்தி. முத்துவேல் சுகந்தி. உங்க தாத்தா பேரு? வெற்றிவேல். வெற்றிவேல் அண்ணாச்சி. என்னாச்சு? ஆஹா, மாட்டினீங்கடா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வலிய வந்து மாட்டினீங்கடா. அண்ணாச்சி பேரனுங்களா நீங்க? வாங்க வாங்க கண்ணுங்களா, வாங்க. பத்திரமா இருங்க, ஏறுங்க. சக்தி, 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 சக்தி. முத்து, முத்து, என்னப்பா? அம்மா, என்ன? அம்மா, பசங்க இங்க வந்தாங்களா? என்னாச்சு? வரலையே. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்த பசங்களை காணோம். ஸ்கூல் முடிஞ்சு பசங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வீட்டுக்கு வந்திருக்காங்க. பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சாவி வாங்கி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்புறம் வீட்டை பூட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. ஷிஷோ, என்ன சொல்றீங்க? பசங்க வரும்போது சுகந்தி வீட்டுல தானே இருந்திருப்பாங்க. எப்பவும் இருப்பா. ஆனா இன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்தா. அம்மா வீட்லயா? ஏ? அது வந்துமா, நேத்து எங்களுக்குள்ள சின்ன சண்டை. சுகந்தி என்ன அடிச்சிட்டேன். அதுல கோச்சுக்கிட்டு இவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இனி காலையில பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூல் கமிச்சிட்டு நான் வெளியே போனேன். எதுக்காக தம்பி குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல நீ, நேத்து பசங்க தாத்தாவை பார்க்க போலான்னு சுகந்தி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அங்கெல்லாம் போக கூடாதுன்னு பசங்களை போட்டு அடிச்சிட்டா இவ. அந்த கோவத்துல தான் நான் இவளை அடிச்சிட்டேன். சக்தி, நாகவல்லி, உன் வீட்டுல முத்துவேலோட பிள்ளைங்க காணாம போயிட்டாங்களா? என்ன சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும் சக்தி, ஒரு நிமிஷம். குழந்தைங்களே சொல்லுவாங்க. கண்ணு, உங்க சித்தி கிட்ட பேசுப்பா. சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. உடனே வாங்க சித்தி. நீங்க எங்க இருக்கீங்க? அது ஒரு காரணம். மத்த விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன் சக்தி. அதுக்குள்ளர அவசரப்பட்டா எப்படி? சக்தி, உன் செல்போன்ல இருக்கிற ஆதாரங்களோட நீ 10 நிமிஷத்துல என்ன வந்து பாக்குற. இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. இத பாரு, குழந்தைகளை ஒண்ணும் செஞ்சிடாத. நான் இப்பவே வரேன், எடுத்து சொல்லு. சொல்றேன், கவனமா கேட்டுக்க. புரிஞ்சதா? சீக்கிரமா வந்து சேரு. என்னாச்சு சக்தி? குழந்தைங்க நாகவள்ளி கிட்ட இருக்காங்க. நாகவள்ளி? அடி பாவீங்களா, உங்க சண்டையில ஏன் குழந்தைகளை பலிகாடாக்கிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எதுக்குதான் இந்த மனுஷன் கிட்ட தலைப்பட அடிச்சுக்கிட்டேன்? உங்க அம்மா விஷயத்துல தலையிடாதீங்கன்னு கேக்கலையே. நான் சொன்ன எப்பதான் கேட்டிருக்கீங்க? சுகந்தி, பேசாதீங்க. வயசான உங்க அப்பா போனாலும் பரவாயில்ல, அவருக்காக ஏன் குழந்தைங்க சாகணுமா? சுகந்தி,
கொஞ்சம் அமைதியாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழந்தைகளோட நான் வரேன். அது வரைக்கும் அமைதியாரு. சக்தி நானும் வரேன். வேண்டாம், என்ன தனியா தான் வர சொல்லிருக்கா. சுகந்தி, அண்ணாச்சி. இங்கதான் நிறுத்துங்க. குழந்தைங்க எங்க? ஆதாரம் எங்க? ம் ம் ஹாய் சித்தி, பிஸ்கெட் சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடு. ம். கார்ல ஏறு. எதுக்கு? சொல்றேன் ஏறு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். பெரியவங்க பின்னாடி ஒரு கார் வருது பாரு. அந்த கார்ல பின் சீட்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அந்த கார்ல முன்னாடி ஒரு ஆள் உக்காந்துருக்கான் பாரு, அவன் ஏன் ஆள் தான். அவன் கையில இதே மாதிரி ஒரு பொம்மை இருக்கு. நீ ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, பின் சீட்ல தூங்கிட்டு இருக்கிற குழந்தை தூங்கிட்டே இருப்பான், முழிக்கவே மாட்டான். இப்ப நான் என்ன பண்ணணும்? அண்ணாச்சி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்லு. சகுந்தலா தேவி ஹாஸ்பிட்டல். டிரைவர் நேரா சகுந்தலா தேவி ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிங்கம்மா. ம். பாட்டி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் டக்கண்ணு, உன் சித்திக்கு கொடு. அவங்க தான் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. சித்தி பிஸ்கெட் சாப்பிடுங்க. வேண்டாம், நீயே சாப்பிடுன்னு. ம். சாப்பிடு.
சித்தி நானும் வரேன். வேண்டாம் கண்ணு, நான் போய் டாக்டர் மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ உள்ள போயிருக்கண்ணு. போ. வரும்போது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். நீங்க உள்ள போங்க போங்க. குழந்தைங்களெல்லாம் என் ஆளுங்க பாத்துப்பாங்க. உங்க 2 பேரையும் மேல அனுப்புனதும் குழந்தைங்க 2 பேரையும் பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். கிளம்பு சக்தி, நட. நீ இருக்கிற வரைக்கும் அண்ணாச்சியை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல, இப்போ உன் கண்ணு முன்னாடியே அவரை கொல்றேன் பாரு. சக்தி, நாகவல்லி, துப்பாக்கியை கீழே போடு. போறன்றல. கீழே போடு. கான்ஸ்டபிள், அங்க பாரு. இப்ப நீ பண்ணது எல்லாமே மேல இருக்க சிசி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்கம்மா. ஜெயிச்சிட்டதா சந்தோஷப்பட்டுக்காத. நீ ஜெயிக்கவும் இல்ல, நான் தோக்கவும் இல்ல. மறுபடியும் வருவேன். என் கையால தான் உனக்கும் அந்த அண்ணாச்சிக்கும் சாவு. வரேன். சுகந்தி, அழாத சுகந்தி. சக்தி போயிருக்குல்ல, பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துரும். நீ அழாத. வந்துட்டீங்களா? ஆகலல்ல? கார்த்திக், தினேஷ், தினேஷ், ஏன் அப்படி பண்ணீங்க? கார்த்திக், என்னாச்சுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ற சக்தி? இனிமே யாரும் எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவளை போலீஸ் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. இனி நானே நினைச்சாலும் அவளை காப்பாத்த முடியாது. எப்படி சக்தி? எப்படி போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணாங்க? ஆக்சுவலா அவளை பெயில்ல விட்டதே ஒரு நாடகம் தான்.